பட் இந்த தகுதியோ அப்புறம் இந்த அருகதை இல்ல அப்படின்ற வார்த்தைகளோ வந்துட்டு ஒரு மாதிரி நார்மல் டோன்ல நார்மல் இன்டென்ஷன்ஸோட கேஸ்டஸ் மென்டாலிட்டி இல்லாம யூஸ் பண்ணப்பட்டு வந்ததா தான் நான் நினைக்கிறேன். இவரு இந்த வேலையை பார்த்ததுனால சாதாரணமா கூட அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு பயப்படுறோமோ. ஈவன் விஜேஎஸ்கே அது ஹிட் ஆச்சு இன்னைக்கு. அது அவர் இன்டென்ஷனலா பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இவர் இதை பண்ணி வச்சதுனால அது ஒரு மாதிரி டைரக்டா ஹிட் ஆகுது. நம்ம டே டு டே லைஃப்ல கூட யூஸ் பண்ண பயப்படுவோம் போல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியல. இதை யாருன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா எனக்கு ப்ரோமோல இருந்தே சரியான டவுட் வந்துட்டு, எப்படிங்க 2 ஜட்ஜுங்க, 2 ஜட்ஜு கனி இஸ் பீயிங் கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் டே டாஸ்க் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் 2 ஜட்ஜஸ் வந்து ரோஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனா எப்படி எப்படி வந்துட்டு சாண்ட்ரா இஸ் கெட்டிங் எஸ்கேப்டுன்னு எனக்கு புரியல. அண்ட் அவங்க அவங்க ஒண்ணு ட்ரை பண்றாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் பயந்துட்டேன். அவங்க வந்து கண்டஸ்டன்ஸ் பேச்ச கேட்டுட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. கனி கிட்ட நான் சொன்ன கனி கேட்கல. இப்படிலாம் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட் இன் தீஸ் ஸ்டஃப். அதை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் போன வீக்கே பார்த்துட்டோம். ஆனா ரிசீவிங் எண்ட்ல இருந்து எப்படி அதை பை பண்ண தோணுது? எனக்குமே சாண்ட்ரா பிடிக்கும். பட் என்னாலே அதை பை பண்ண முடியல. எப்படி வந்துட்டு விஜேஎஸோ இல்ல மேக்கர்ஸோ அதை டைரக்ட் பண்றவங்களோ அதை எப்படி பை பண்ணி அவங்களுக்கு எப்படி ஒரு பைபாஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. கலாச்சாரங்களே நீங்க பாக்கலையா? ஆமா ஆமா, நான் அதுக்கு தான் வரேன். அவர் கலாச்சாரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கனியை எழுப்பி நிக்க வச்சு, விக்ரம் எழுப்பி நிக்க வச்சு, எஃப்ஜே நிக்க வச்சு கேள்வி எல்லாம் கேட்டுட்டாரு. நடுவுல அவங்கள உட்காரவும் சொல்லிட்டாரு. ஃபைனலா இப்படி ஒருத்தவங்க அந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு ஒருத்தவங்க அங்க பாருங்க பயந்து போயிருக்காங்க, இன்னும் பயத்துல இருக்காங்கன்னு ஆடியன்ஸும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரஜனுக்கும் ஒரு கொட்டு விட்டாரு. இவரு வந்து ஒய்ஃப்காக பேசிட்டு இருக்காருன்னு அதுக்கும் அவங்க சிரிச்சாங்க. அது வந்து ஒரு மாதிரி லைட்டா எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அப்ப கலாய்க்கிறாருன்னா he is knowing that she is hiding something அப்படின்ட்டு she is trying to escape பண்ணிட்டு ஏன் அந்த பாச கொடுக்கணும்? இல்ல இதுக்கு பின்னாடி எதனா இன்டென்ஷன் இருக்கா? இப்போ விட்டுருவோம், இன்னும் பெருசா ஏதாவது பண்ணி மாட்டுவாங்க, அப்போ அப்போ ஒரு செக்மெண்ட் டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு பார்க்கும்போது அது எனக்கு ஏதோ that doesn't fit right அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் பண்றாங்க இந்த வீட்ல. லைக் ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா ஒரு கேள்வி கேட்க வரும்போது திவ்யா எனக்கு வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆனதோ, அப்புறம் அரோரா வந்து பார்வதி கேட்க வரும்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அதனால வந்துட்டு மழுப்புறீங்கன்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் இன்னைக்கு சாண்ட்ராவும் போனாங்க. எனக்கு புரியல, நீங்க பேசுறதே எனக்கு புரியல அப்படின்னு நடந்து போயிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இட் இஸ் பீட்டிங் ஹர் சீக்ரெட் டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் தோணுச்சு. அண்ட் எஸ் எனக்கு ஆனா அந்த செகண்ட் செக்மெண்ட்ல ஃபுல்லாவே வீடியோலாம் போட்டு காமிச்சு பார்வதி சபரிய ரோஸ் பண்ணது எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஓவர் போட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஷூ போடாதது ஆக்சுவலி இட்ஸ் ஹர் மிஸ்டேக். எனக்கு அது இன்டென்ஷனலா மிதிச்ச மாதிரி நான் நினைக்கல. கடைசியில அந்த புஷ் வந்து இட் வாஸ் இன்டென்ஷனல், ஹி வாஸ் ட்ரிகர்டு. பட் ஆனா பார்வதி வேர்ட்ஸ் விட்டது வந்துட்டு ஏன் வந்து அதை கேட்கல எனக்கு. ஆனா அந்த ஜட்ஜஸ் டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போயிருக்க கூடாது அப்படின்ற பாயிண்ட்ல தான் நான் இந்த வீக் ஃபுல்லா இருந்தேன். பட் ஆனா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனே வேலிட் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஐ எம் டேக்கிங் இட். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபுல் வீடியோ போட்டு இவங்களெல்லாம் ரோஸ் பண்ணது ஓகே. அது அவ்வளோ ஃபேவரா அவங்களுக்கு போயிருக்கு எனக்கு தோணுதான்னு தெரியல. யாராவது எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. அது தேவையில்லை. அண்ட் அதுக்கு பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு பார்வதி சைட்ல இருந்து. உள்ள போய் ஃபீல் பண்றது எனக்கு அப்பவே தோணுச்சு இவங்க ஆக்சுவலி இதுக்கு ஃபீல் பண்ணல, முன்னாடி செக்மெண்ட்டுக்கு தான் ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. திவ்யா வந்து நின்னதுக்கு அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க இல்ல எனக்கு இது மட்டும் இல்ல, நான் வார்த்தை யூஸ் பண்ணது எல்லாமே எனக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே எஸ் ஐ கெஸ்ட் இட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அவ்வளவுதான், தேங்க்ஸ். ஐயா நீங்க தான் உங்களை தான் கூப்பிடணும் சம்மரி கொடுக்குற சொல்லி கரெக்டா கொடுக்குறீங்க. சூப்பர் லியோ. முகேஷ் அதுக்கப்புறம் சுஜின் ரொட்டேட் பண்ணுங்க ரேணு. ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ரெப்போ பிரவீன் அண்ட் மோனிஷா இருங்க, நான் வந்து ரொட்டேட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு. ஓகேவா? முகேஷ், சுஜின் அண்ட் தென் காயத்ரி. தேங்க்ஸ் லியோ.
நான் லியோட ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அட்ரஸ் பண்ணுவேன். அவர் கீழ லிசனர்ல தான் இருப்பாங்க. மனசுல வச்சுக்கோங்க. கடைசியில நீங்க பாத்துக்கலாம். நோட் பண்ணி கூட சொல்லுங்க காயத்ரி. இப்ப எபிசோட்ஸ் மத்த பேசுவோம். ஓகேவா? சுஜின். சாரி முகேஷ். முகேஷ் சுஜனா. சாரி முகேஷ். சாரி முகேஷ். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஆலன் பிரதர் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்களா, தீஸ் கண்டஸ்டன்ஸ் டிட் நாட் ஹாவ் த கால் டு சே தட் தே டோன்ட் லைக் ஹர். ஓப்பனா சொல்லியிருக்கலாம், இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டா ஒதுங்கி தான் போவோம், இல்லைன்னா சந்தோஷமா தான் இருக்கணும், சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டீங்களா? அது என்ன மீன் பிரதர்? அது கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு இது எதை ட்ரவுன் பண்ணி சொல்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ ஜென்ரலா இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, இப்போ திவாகரோ பார்வதி மாதிரி ஆட்கள் பார்த்தா நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவங்கள ஃபுல்லா ஓரம் கட்டிட்டு நம்மளை சுத்தியவங்க இருக்கக்கூடாது, இருந்தா வந்து நம்மளுக்கு கெடுதல் தான் போயிடுவோம்ல. அவங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம கண்டுக்க மாட்டோம். அதுதான் நார்மலா நடக்கிறது. அவங்க உள்ள இருக்கிற யாராவது வந்து நீங்க வந்து எங்களை குறை சொல்றீங்க, கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன், நான் பண்ண தப்ப ஏத்துக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணமே இவங்க தான். ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு கேவலமான விஷயங்கள் அவ்வளவு பேரை காயப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க கேள்வி கேட்கலன்னு நீங்க சொன்னா கூட, கேட்டா கூட அது வெளில வர மாட்டேங்குது அப்படின்றத எங்களுக்கு அவங்க பிடிக்கல. அதனால அந்த நேரத்துல வந்துருச்சு. நான் வந்து என்னால வந்து நல்ல வரலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்குமே. யாருமே சொல்லியே, யாராவது சொல்லிருக்கணும். கரெக்ட். எனக்கு எனக்கும் இது ஃபீல் ஆச்சு. ஆனா இதை எப்படி ஆர்டிகுலேட் பண்றதுன்னு எனக்கு தெரியாம தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நீங்க இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டீங்க, அந்த குறும்படத்திலே நீட்டா வந்துருந்துச்சு. ஷூ காலோட மிதிக்கிறேன்னு சொல்லி பார்வதி திட்டாங்க. அதுக்கு நீயும் ஷூ போட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. அமித் வந்து அதை வந்து ஒரு எப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்களோ அதே பாயிண்ட் தான் அவங்க திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதை இப்போ ஒரு குறையா அமித் மேல சொன்னது எனக்கு என்னமோ ஒன் சைடடா போன மாதிரி என்னோட ஃபீலிங். அது இந்த ஷூ போட சொல்லி கனியும் சொல்லியிருப்பாங்க, அமித்தும் சொல்லியிருப்பாங்க. சரியா? சொல்லும் போது இவங்களோட பதில் என்ன தெரியுமா, சண்டைனா சில அடிகள் விழதான் செய்யும் சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப வாங்கு, அப்படிதானே தோணும், அப்படிதானங்க தோணும். அதுதானே நார்மல் ரியாக்ஷன். எனக்கு புரியலையே. இப்ப நீங்க எல்லாம் அவ்வளவு நல்லவங்களான்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். நான் அவ்வளவு நல்லவங்களாம் கிடையாது. ஒரு நல்லது சொல்லி யாராவது உனக்கு தேவைதான் இது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து பாவன்ல அப்படின்லாம் நான் போக மாட்டேன். நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அவங்க உள்ள என்ன சொல்றாங்க, நல்லவன் வேஷம் போடாதீங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? நீங்க எதுக்கு இப்போ வெளில வந்து இருங்க அவர் ஒண்ணு பேசினார்ல, அவர் பேர் நான் விக்கல் சிக்கிரம் ஒண்ணு பேசினார்ல, அடிபட்டுச்சுன்னு தெரியுது, பாவமா தான் இருக்கு, ஆனா அவளை பார்த்தாலே சிரிப்பு வருது எனக்கு அப்படின்றதுல. அது காரணம் என்ன, அவ்வளவு போட்டு வதக்கி இருக்க நீங்க எல்லாரையும், அதனாலதான் சிரிப்பு வருது. அவங்க மனசுல வந்து ஒண்ணும் கெட்டவரெல்லாம் கிடையாது. நீ விதைச்சிட்ட, என்ன இவ்வளவு கேவலமா பாருங்க, நீ விதைச்சிட்டு அப்புறம் அவங்க ஏன் வந்து அப்படி பண்றாங்கன்னு கேட்க முடியாது. அதை தெளிவா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அவங்க யாருமே பண்ணல. ஆமா, எனக்கும் அதே ஃபீலிங் தான். இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ட இப்போ எனக்கு அவங்களுக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு நான் பேஸ் பண்ணி சொல்லிட்டேன்னா அதுக்கு மேல அதுல ஆர்கியூ பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் இந்த பாயிண்டை எடுத்து வச்சிருந்தா ஐ மீன் இந்த ஆர்குமெண்ட் வேற மாதிரி போயிருக்கும்னு என்னோட தாட் ப்ராசஸ். பிகாஸ் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்ல எடுத்து பார்த்தா கூட இப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ எங்களுக்கு பிடிக்கல, எதை பேஸ் பண்ணி பிடிக்கலன்னா நீங்க கொடுக்குற டார்ச்சரோ இல்லை இது பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரு ஒரு இதுக்கு ஒரு முடிவுக்கே வர முடியுது. இப்போ எனக்கு பிடிக்கல உங்களை, அது பேஸ் பண்ணி தான் நான் வந்து நடந்துக்க போறேன்னா அப்படிதான் நடந்துக்க போறேன். எனக்கு நான் நடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நீங்க ஓகேவா, நல்லா இருக்கீங்களா, இப்படி இருக்க முடியும். அது என்ன பேஸ் பண்ணி நான் சொல்றது எனக்கு தெரியல. ஆனா இத ரொம்ப சூப்பரா ஆர்டிகுலேட் பண்ணிருந்தீங்க. எனக்கு அந்த போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நீங்க நான் சொல்றதுதான் சொல்ல வரீங்களான்னு ஒரு டவுட்ல கேட்டேன். அதுதான் நீங்க சொல்றதுதான் சொல்ல வந்தேன். அங்க உள்ள வந்து அந்த தைரியமா வந்து
ஹோஸ்ட் கிட்ட என் தரப்பை கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு தைரியம் முதல்ல யாருக்குமே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டா வெளில மக்கள் நம்மள என்ன நினைச்சிருவாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது அவங்கள தடுத்துரும். இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேஷம் இருக்குல்ல, எப்படி சொல்றது, எல்லாரும் பாக்குறாங்கன்றதுக்காக ஒண்ணு பேசியே ஆகணும்ன்ற ஒரு வேஷம் இருக்குல்ல, ஒண்ணு பண்ணியே ஆகணும்ன்ற, அது இங்க வெளியும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேஷம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையா சொல்லிடுங்க, பிடிக்கலங்க, சத்தியமா பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன புடிச்சு வதக்குன்னு வதக்கி எடுக்கிறாங்க. இப்படி பண்ற ஒரு பர்சனுக்கு எனக்கு ஒரு இலகிய மனசெல்லாம் வராது, எனக்கு வராது. அது ஓப்பனா சொல்லாமே, தப்பு இல்லையே. ஆலன், சாரி, இது டாபிக் இல்ல, ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா, முத்துக்குமரனும் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருக்கார், ஃபயர் விட்டிருக்கார் இன்னைக்கு எபிசோடுக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி அந்த அந்த டைல்ஸ் அடுக்கி வச்ச பிக்கு போட்டு ஃபயர் விட்டிருக்கார். ஐயோ, இப்ப எங்க போய் அழுவாங்கன்னு தெரியலையே எனக்கு. இப்ப யார்கிட்ட போய் அழுது? அது ஈவினிங்கே போட்டுட்டாங்க ஸ்பீக்கர், அது ஈவினிங்கே போட்டாரு. ஆமா, இன்ஸ்டால. நீங்க போன சீசன் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எல்லாருக்குள்ளயும் முரண்பாடுகள் இருந்தது. பட் யாரும் மாத்தி அவங்களை அழிச்சிக்கணும்னு அவங்க நினைச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க ஹியூமன் பீயிங்ஸ். They have compassion, they have elegance, they have some etiquette, they have some decency, dignity, everything அவங்களுக்கு இருந்துச்சு. இங்க that is what is primarily missing. And I will say, இந்த மாதிரி ஒரு எபிசோட 2-3 வாரத்துக்கு முன்னாடியே நடத்திருக்கணும். நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, அதுதான் நான் ஒண்ணு இதுல சொல்லணும். மகேஷ் சொல்லிருங்க, இது ரொம்ப நேரம் டிஸ்கஷன் இப்போ நீங்க இல்ல மேம், நீங்க சொன்னீங்களே இப்போ ஒரு 4 இது, இப்போ அது ஒரு சைடுல இருந்து மட்டும் காட்டிட்டு இருந்துட்டு இன்னொரு சைடு வந்து திடீர்னு காட்டாம விட்ட மாதிரி ஒரு பொட்டையும் கொண்டு வராங்கல்ல, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. 2 சைடுமே காட்டாம தான் இருந்தாங்க இத்தனை நாளா. நீங்க என்ன திடீர்னு இந்த சைடு மட்டும் காட்டலங்கிறத பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு, என்னோட ஃபீலிங். நீங்க சொன்னீங்களா அந்த மெசேஜ் கண்டஸ்டன்ஸ்க்கு தாங்க, அந்த மெசேஜே கண்டஸ்டன்ஸ் தான். எனக்கு நீங்க சாண்ட்ரா மொக்க பண்ணும்போது இவர் சும்மா ஒண்ணு உட்காந்துருந்தார்ல, அது அவருக்கு கியூ மாதிரி தான் நான் பார்த்தேன். பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க, ஏன்சி உன் பொண்டாட்டி தப்பா பேசுறாங்க சொல்லுன்றதுதான் அங்க இன்டே. அதுதான் இன்டே, ஓகேவா? இங்க வந்து ஒரு பொண்ணுக்கு அடிபடுது, யாருமே வந்து கேட்கலன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா, அதுக்கான இன்ட் என்னன்னா, பேசுங்கடா சொல்லுங்கடான்றதுதான் இன்ட். சொல்ல மாட்டானுங்களே, சொல்லலாம் என்ன பண்றது, அதுக்கு மேல என்ன பண்றது? இன்னைக்கு அரோரா வந்து அரோராவோட விஷயத்தை எடுத்து பண்ணாங்கல்ல, எனக்கு அரோரா மேல கோவம். இன்னைக்கு என்ன கோவம்னா, இது உனக்கான இது உன்னோட டைம், நான் இதை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்சி அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்திருக்கணும். அவங்க அதையும் பண்ணல. அவரு இதுக்காக தான் எழுப்பி வச்சு நோன்றாரு. சம்பந்தப்பட்ட ஆட்கள் அது உள்ள வந்து தெளிவா பேசணும்ன்றதான் அவரு நோன்றாரு. ஆனா அப்படியே ஒரு மாதிரி திணறிடுறாங்க. எதுக்கு திணறாங்கன்னு தெரியல. இதுதாங்க பார்வதியோட பிளஸ். போட்டு பொலந்து எடுக்கிறாரு. வெக்கமே இல்லைன்னா கூட அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது அவங்க வாயில இருந்து. அது வந்து அச்சா பொய்னே இருந்தா கூட அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது அவங்க வாயில இருந்து. அவர் அப்படியே கேக்குறாரு, நீங்க ஜர்னலிஸ்ட் தானே, உங்களுக்கு தெரியும் தானே எந்த வார்த்தையை எங்க போட்டா இது எப்படி வெளில போகும்ன்றது உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேக்குறாரு. ஸ்டில் அது வந்து அது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியலன்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் என்னவா இருக்கு பாருங்களேன், தப்புன்னு சொன்னா நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுவும் பொய்ன்றது தெரியும் எல்லாருக்குமே, பாக்குற எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த அது ஒண்ணு இருக்குல்ல, நம்ம பேசணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு பிளஸ் இருக்கு பார்வதி கிட்ட. ஓகே மகேஷ், முடிச்சிட்டீங்களா? ஓகே. சுஜின் மகேஷ். தேங்க்ஸ் மகேஷ். சுஜின், தேவேந்திரன் and then பிரவீன். காயத்ரி ஏதாவது சொல்லணுமா காயத்ரி டக்குன்னு? இன்னைக்கு வந்து சபரி அடிச்சது வந்து ஒரு விதத்துல நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாகவே இந்த கேப்டன்சி டாஸ்க் என்னைக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு they usually discuss it on Sunday. ஸோ இன்னவே கரெக்ட் தானே, சண்டே தானே ஆமாங்க.
இது வந்து சாட்டர்டே இத்தனை நாளா அட்லீஸ்ட் இந்த சீசன் ஃபுல்லா சண்டே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா. அது இந்த வாட்டி சாட்டர்டே டிஸ்கஸ் பண்றது வந்து நான் அத எப்படி பார்த்துக்கிறேன்னா, இன் அத டிஸ்கஸ் பண்ணி சாப்டர் க்ளோஸ் பண்ண மாரி இருந்தது. சண்டே ஃப்ரெஷ்ஷா லைக் ப்ராபப்லி தேர் இஸ் அ லைக்லி சான்ஸ் ஹி மைட் சே அ பாசிட்டிவ் 1 ஆர் 2 ஃபார் சபரி. அண்ட் இது வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு கிரேட் கிரேட் லேர்னிங் இதுதான் சபரிக்கு. ஐ ஃபீல் இட் வுட் பி அன் ஐ ஓப்பனர் ஃபார் ஹிம். எப்படி 4 ஓகே. வாரமா சொல்லு இருக்குமே அதேவா? தேங்க்ஸ் கிரிக். சுஜின், தேவேந்திரன் அண்ட் தென் பிரவீன். தேங்க் யூ. லியோ சொன்னது தான் எனக்கும். இன்னைக்கு எபிசோட் எப்படி நான் எப்படி பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம எந்திரிச்சு நின்று பட்டாசு கொளுத்துற மாதிரியானது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே புஸ்வானமா போயிடுச்சோன்னு எனக்கு ஒரு தோணல். எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சொல்றது? சாண்ட்ரா கிட்ட கேட்கும்போது, அவ்வளவு இதா நீங்க 2 பேருமே ஜட்ஜு. அப்போ கனி சொன்னாங்கன்னா, நீங்க அப்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க அப்போஸ் பண்ணலன்னா அது எப்படி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆ விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு மாரியா சொல்றாரு. ஒரு குரூப்பிசம் சபரிங்கிறதுனால தான் கனி இது பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்போ நேத்து நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்ப சொல்லுவாருன்னு தெரியல. அது எல்லாமே போட்டு எனக்கு சுத்தமாவே செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல இன்னைக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் லியோ சொல்லிட்டாரு. வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரி அந்த ஷூ மேட்ரு வந்து மிதிக்கும் போதே சொல்லிட்டாங்க. விஜய் பாரு கிட்ட நீங்க வந்து ஷூ போட்டுக்கலாமே. அப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும் அந்த சம்திங் அந்த மாதிரி. அதை ஏன் யாருமே சொல்லல? லைக் ஏன் அத விஜய் சார் இந்த இதுல வந்து இந்த குறும்படம் போட்டு காமிச்சதுல ஏன் அவர் விஜய் பார்க்கலையோ என்னமோ அது ஏன் அவரு சொல்லல? உங்ககிட்ட தான் சொன்னாங்களே, நீங்க ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. மிதிச்சதை மட்டுமே கேட்கறாங்க. ஏன் மிதிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க அது போட்டுக்கோங்க, ஷூ வேணும்னா போட்டுக்கோங்கன்ட்டு. அதை ஏன் அவர் கேட்கல? அது எனக்கு என்னமோ சுத்தமா எனக்கு அது பிடிக்கல. இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமா எனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். தேங்க்யூ. அது இல்ல ஏன் வந்து சுஜின். அமித் சொல்லல? இல்ல அமித் இங்க சொல்லதுன்னு அது கூட எனக்கு இல்ல என்னன்னா, ஏன் வந்து ஹெச்எம் வந்து இல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எல்லா ஆஃப் ஆல் ஹவுஸ்மேட்ஸ் சொன்னாருன்னா யாரும் சொன்னாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே அவ்வளவுதான் விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை கடந்துதான் போவாரே தவிர அதை சொல்ல விட்டுருப்பாருன்னு எனக்கு 100% எனக்கு ட்ரஸ்ட் கிடையாது. கண்டிப்பா அவர் சொல்ல விட்டுருக்க மாட்டாருன்னு எனக்கு ஒரு தோணல். சொல்றது சேதுனாக்கு கிடையாதுங்க. இட்ஸ் நாட் ஃபார் சேதுனா, அதை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு இல்ல அங்க ஹோஸ்ட் அவர் தானே, அவர் தானே அலோவ் பண்ண மாட்டாரு. அதாவது நீங்க பாருங்க, இந்த ஷோ வந்து சேது நான் பாக்குறதுக்கு ரெக்கார்ட் பண்றது கிடையாது, மக்கள் பாக்குறதுக்கு ரெக்கார்ட் பண்றது. சரியா? அந்த இடத்துல நான் வந்து முன்னாடியே சொன்னேன் சார், ஷூ போடுங்க அடிபட்டுரும் சொன்னேன். இவங்க வந்து சண்டேலனா சில அடிகள் விழுதான் செய்யும் சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து அடிபடும் போது என்னோட முதல் கேள்வி அதுவா தான் இருக்கும். என்னவா இருக்கும்னா, நான் உங்களை ஷூ போட சொன்னனே, போட்டிருந்தா இப்ப அடிபட்டு இருக்காதேன்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கும்னு சொல்லணும். அது அவரு ஏத்துக்கிறாரு இல்லன்றது செகண்டரி. எனக்கு அது முக்கியம் கிடையாது. அது ரெஜிஸ்டர் ஆகும். ஏன் ரெஜிஸ்டர் ஆகுறது ஏன் நல்லதுன்னா, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, 24/7 பார்க்காத மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா 24/7 பார்க்காத மக்கள் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதுலயே இப்போ நேத்து எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த 1 hour எபிசோட் நான் பார்க்கல. இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இவங்க என்ன சொல்றது, சுபிக்ஷாவை எப்படியாவது கொண்டு வந்துடணும், கீழே தள்ளிடணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணது அது ரொம்ப சீப்பா இருந்தது. திவ்யா அண்ட் பிரஜன் அதை அவங்க காமிக்கவே இல்லை ஷோ அந்த 1 hour எபிசோட்ல. ஸோ இங்க டிசைடிங் ஃபேக்டர் 24/7 பாக்குற மக்களா இல்ல வந்து 1 hour ஷோ பாக்குற மக்களா? கண்டஸ்டன்ட்ஸ் இல்ல இந்த votingங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்துதான் கண்டஸ்டன்ட்ஸ் சொல்றேன்னு நான் புரிஞ்சுக்கோங்க.
24/7ல காட்டுறது எல்லாத்தையும் 1 ஹவர்ல காட்ட முடியாது, காட்டவும் மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. எக்ஸாக்ட்லி சரியா? எக்ஸாக்ட்லி இருங்க இப்ப இருங்க வந்து இருங்க சொல்லுங்க சொல்லுங்க இருங்க அப்படி செட் பண்ணி சொல்லுங்க கொண்டு சொல்லுங்க போகும்போது அதுல சில அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கண்டஸ்டன்ஸ் குப்பை மாதிரி விளையாடும் போது அந்த நேரட்டிவ் சேஞ்ச் பண்றதுக்கு வேற ஒரு கண்டஸ்டன்ஸ் ஏஞ்சி வந்து நான் இருக்கேன்னு காட்டணும். கரெக்டா? அது எப்போ எந்த எக்ஸாக்ட்லி தருணத்துல காட்டுவாங்கன்னா, இந்த மாதிரி தைரியமா ஏஞ்சி நின்னு பொளக்கும் போது தான் காட்டுவாங்க. சோ அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். இவங்க இப்போ இவரே எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு இவங்க உள்ள என்ன எதுக்கு இருக்காங்கன்னு கேக்குறேன் நான். எதுக்கு இருக்காங்க? சும்மா தின்ட்டு தூங்குறதுக்கா இருக்காங்க? இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுங்கிற போது நீங்க 2 சைடுமே கேட்கணும் இல்லையா? ஐயா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கயா. அந்த சொல்லுங்க இடத்துல புரியுற இப்போ மாதிரி சொல்லுங்க. எஸ். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த விஷயம் நடந்தது இல்ல, இந்த அரோரா மேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணது காரணம் இட்ஸ் a வெரி வெரி சென்சிட்டிவ் டாபிக். பயங்கர சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதை வந்து அவர் டைரக்டா அட்ரஸ் பண்ணணும். அதுல ஏன் எதுக்குன்ற விஷயம் எல்லாம் இருக்கவே கூடாது. அதை அவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? இதுல இந்த தள்ளி விட்ட மேட்டர் இருக்குல்ல, இது அவ்வளவு சென்சிட்டிவ்லாம் கிடையாது. ஆஸ்குக்குள்ள நடந்தது. அதுல கோவத்துல ஒருத்தர் தள்ளி விட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அவர் மேல தப்புன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இதுல சுத்தி இருக்கிறவங்கள நோண்டி எதுக்கு கேட்கணும்? அது முழுக்க முழுக்க தப்புனா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எப்படி அட்ரஸ் பண்ணாங்களோ செகண்ட் இன்சிடென்ட் அதே மாதிரி அட்ரஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம் தானே? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க. அதாவது நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்லுங்க. இது புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ட உங்களை வந்து எந்த கேள்வியும் யாரையுமே கேட்காம அவருக்கு என்ன வேணுமோ யாருக்கிட்ட இதை வந்து சொல்லாங்க, அதாவது அந்த இஷ்யூ எஸ்டாப்ளிஷ் பண்றதுல பண்ணிட்டு அரோரா மேல தப்பு இல்லைன்னு அந்த ஊர்ஜிதப்படுத்துறது இருக்கு இல்லையா, அதை கரெக்டா பண்ணார்ல. யாரையுமே பேச விடாம இவங்க மட்டும் சொல்லுங்க என்ன அது ஃபிக்ஸ்டா ஒண்ணு கொண்டு போனார்ல. அது எதுக்குன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ். அதை குறிச்சு ஒரு விஷயமே வெளில வரக்கூடாது. எந்த இடத்துல இருந்து ஒரு ரிபட்டலே வரக்கூடாது, வேற எங்கேயும் அது டைவர்ட் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வச்சு அந்த டாபிக்கு ஒரு க்ளோஷர் கொண்டு வந்துடுறாரு. ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். இந்த இஷ்யூ இந்த இடத்துல இட்ஸ் ஓபன் டு இன்டர்பிரிட்டேஷன். இந்த இஷ்யூ ஓகேவா? அதுல மத்தவங்களை நோண்டி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, சென்சிட்டிவா இருந்தா நோண்டி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அதையும் வந்து ஊர்ஜிதப்படுத்தி இது முழுக்க அவங்களுக்கு மட்டுமே சாதகமா அமையணும்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் எல்லாரையும் கேட்கிறாரு. இவங்களை கேட்கிறாரு, அவங்கள கேட்கிறாரு, அமித் வாண்டடா எழுப்புறாரு. இஸ் புல்லிங் பீப்புள் ஒன் ஆஃப்டர் தி அதர். யாராவது வந்து சொல்லுவாங்களான்னு அவர் நோண்டி பாக்குறாரு. நாட் ஒன் பர்சன் ஸ்போக். ஒரு ஆள் கூட பேசல. பேச வந்த விக்ரம் கூட கையெடுத்து கும்பிடுறாரு. அவர் காண்டாயிட்டாரு. இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுதா? அப்படி பண்ண முடியாதுங்க. எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. 5 வாரம் இன்னுமா புரியல? நீங்க யாருமே வரல மேலன்றது இன்னுமா புரியல? 5 வாரங்க. நீங்க உள்ள இருக்கீங்க சுஜின், நீங்க உள்ள இருக்கீங்க. ஓகேவா? சோ பார்க்கவே முடியல. மக்கள் வந்து மாத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே இருக்காது உங்களுக்குன்னு உங்ககிட்ட சொன்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் சொல்லுங்க? முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட. இல்ல நான் எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த இது இல்ல. நான் நீங்க சொன்னதுல நான் இது பண்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அமித் கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாமே கடைசியா எப்படி வராருன்னா, வீடியோ உங்களுக்கு ஒரு குறும்படம் மாதிரி போட்டுட்டு பாருங்க நீங்க எல்லாம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்கள வந்து உணர வைக்கிற மாதிரி அவங்கள பண்ணிட்டு ஒரு சைடுல வந்து கனிய வந்து நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணிட்டா. எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க நரேட்டிவ் என்னன்னா, அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, இங்க வந்து இட் இஸ் பாரு வெர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது. a girl or a boy, a player, okay, a player who got hit badly versus the housemates reaction. அவ்வளவுதான். அந்த இடத்துல பாரு வைக்காதீங்க. ஹவுஸ்மேட்ஸ் லைக் இது சபரி அப்படிலாம் வைக்காதீங்க. அவங்களுக்கு ஷோ மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அது பாரு மேல அப்படிலாம் கிடையாது. அங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அடிபட்டாங்க, இங்க வந்து மத்த கண்டஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்றாங்க. அதை அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து இதை கேட்காம விட்டுட்டாலோ, இதை கால் அவுட் பண்ணல, உங்க பிஹேவியர் தப்புன்னு கால் அவுட் பண்ணாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னா, நாளைக்கு இன்னும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இது நடக்கும்போது அது வேற அது வந்து அட்ரஸ் செய்யப்படாம போயிருக்கும். வைல் ஐ டோட்டலி அக்ரி வித் யுவர் பாயிண்ட் தட் இது வந்து பிசிக்கல் டாஸ்க்கு இது ஒரு
பெரிய பேரியரா வரும், இத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் இவங்களும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாவே இல்லதான். லைக் எஸ், விஜய் சேதுபதி கட் ஆஃப் பண்ணிருப்பாரு, ஏன்னா அவங்க ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டாங்க. அந்த நரேட்டிவ் படி அந்த கண்டஸ்டன்ட் எவ்வளவு மோசமானவங்களா இருந்திருந்தாலும் நீங்க ஹியூமனிட்டியோட நடந்திருக்கணும், ஏன்னா லெட் ஹர் பி லைக் தட். பட் நீங்க 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 எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணுங்கிறத அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா நீங்க அந்த பாயிண்ட பதிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 24/7 பார்க்காம 1 hour பாக்குறவங்களுக்கு ஓஹோ அப்ப ஷூ போட சொல்லியும் இந்த பொண்ணுதான் போடலையா அப்படின்றது ஞாபகம் வந்திருக்கும். இட் வில் பி a recollecting. அது ஞாபகம் வந்திருக்கும். இங்க என்ன சிக்கல் ஆயி போச்சுன்னா, இவங்க வந்து அந்த இன்சிடென்ட் மட்டும் நடந்து அப்படியே விட்டிருந்ததுன்னா, நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா சுஜன், இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆயிருக்காது. இந்த நேரேட்டிவ் அவங்க செட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க சிக்கல் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறம் உட்காந்து ஆமா வேணும்னு தான் அடிச்சேன், வாயில் அடிபட்டிருக்கணும், அதனால லைக் இந்த மாதிரி எல்லாம் அவங்க உட்கார்ந்து பேசினாங்கல்ல, இது வந்து ஒரு ராங்கான ஒரு பெர்செப்ஷனை பில்ட் பண்ணிருச்சு. இது வந்து போஸ்ட் டாஸ்க் ரியாக்ஷனால வந்த செஷன் இது. இட் இஸ் நாட் அட் ஆல் அபௌட் தட் பர்టిక్యులர் டாஸ்க். அந்த அந்த ஒரு இதுல வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அது சொல்லும்போது சாண்ட்ரா பக்கத்துல இருந்தாங்க, வாட்டர்மெலன் கிட்ட தான் சொன்னாரு. சாண்ட்ரா வந்து பக்கத்துல கேட்டுட்டு அவங்களும் சிரிச்சாங்க. நான் 24/7 நான் பார்த்தேன். அதுதாங்க அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்களங்க. ஆமாங்க. அப்போ கனி கூட அந்த இடத்துல எவ்வளவு பயந்துருக்காங்க அந்த வீடியோலன்னு பார்த்தாலே தெரியுது சார். சாண்ட்ரான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்களேன். இல்ல நான் அதை நான் சொல்லலைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். அவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது காமெடிக்காக நான் வேணும்னே பண்ணனேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து அவங்க எதுக்காக அட்ரஸ் பண்ணப்படுதுன்றது அவங்க சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, தூக்கி ஓர இல்ல வச்சிருங்க. இல்ல சம்பந்தம் இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஆலன் ஒரு நிமிஷம் சுஜின், எல்லா விஷயத்தையுமே வந்து ஹோஸ்ட் வந்து கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கண்டஸ்டன்ஸ் ஹேவ் டு பிளே ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி விளையாடுறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த 24 hours வந்ததுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கணும்ல. இது 1 hour ஷோலையும் வரும், 24 hour ஷோல எது வரும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்ப அந்த பாயிண்ட் நீங்க தானே எடுத்து வைக்கணும். இவங்க இப்படி சொல்றாங்களே, இந்த சாண்ட்ரா பயப்படுறேன்னு சொல்லுங்க, ஆனா இந்த வீடியோல அந்த மாதிரி பயந்த மாதிரியே இல்லையே சார் அப்படின்றது யார் சொல்லணும்? கண்டஸ்டன்ஸ் எடுத்து வைக்கணும். அவர் எல்லாருமே ஆமா இல்ல இவங்களுக்கு வந்து இந்த இந்த இதுல வந்து சாண்ட்ராக்கு வந்து பயமே தெரியலையா, அது நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்னு விஜேஸ் கேட்பாரா? இல்லங்க, நான் சொன்னதுல வந்து இங்க தப்பா கன்வே இருக்கு. அதாவது வந்து நான் சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா விஜேஸ் கேள்வி கேட்கணும் தானே நீங்க சொல்ல வரீங்க. இல்ல நான் அதுக்காக நான் இப்ப பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப முன்னாடி பேசினாங்க இல்லையா அவங்க சபரி வந்து ஜோக்கோ என்னமோ அவங்க சொல்லும் போது நான் வேணும்னே அடிச்சான்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்றேன். அது சொல்லும் போது சாண்ட்ரா கூட இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து சபரிக்கு முன்னாடி அதுதான் அப்ப சபரி சொல்லணும்ல, அத நான் வந்து வேணும்ட்டு தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றது. அப்ப சாண்ட்ரா என் கூடயே இருந்தாங்க சார், அது தப்புன்னு சொல்லவே இல்லையே சார். இப்ப வந்து அது கரெக்ட் தான். அதத்தான் இங்க சொல்றோம். அது ஓகேங்க. நான் அதை நான் எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே சேதுபதி சார் சொல்லும் போது கனியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க எப்படி இது பண்ணலாம், நீங்க இது பண்ணலாம், அப்படியே சாண்ட்ரா வந்து எந்திரிச்சு தான் என்னமோ பெரிய ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த கேம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது இத பத்தி பேசும்போது எனக்கு நான் அதை இது பண்ணுவேன், அவங்க எப்படி அது பண்ணுவாங்க அப்படி பேசுறவங்க அந்த டைம்லயே பேசியிருக்க வேணாமான்னு சேதுபதி சார் ஏன் கொஸ்டின் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுதான் நானும் திருப்பி சொல்றேன். எல்லா இடத்துலயும் விஜய் கொஸ்டின் பண்ண மாட்டாரு. அது வந்து கண்டஸ்டன்ஸோட வேலை அப்படின்னு நான் சொல்றேன். எல்லா இடத்துலயுமே இங்க வந்து கனியும் சாண்ட்ராவும் ஒரே ஜட்ஜ் பொசிஷன்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. செட் பண்றாங்கல்ல, ஒரு நிமிஷம் சக்தி, அவங்க சாண்ட்ராவே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அப்ப அது வந்து அது புரிஞ்சிருக்கணும்ல, கனிக்கோ சபரிக்கோ புரிஞ்சிருக்கணும். இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்றது கனிக்கோ அவங்களுக்கு புரியணும். அப்ப நீங்க அந்த கார்டை வச்சுதானே நீங்க பிளே பண்ணணும். அந்த அவங்க இப்படி சொல்றாங்களே, நான் போய் அப்ப என்கிட்ட முன்னாடியே ஏன் சார் வந்து சொல்லல அப்படின்றத மாதிரி தானே இவங்க பிளே பண்ணணும். அது இல்ல, அதுக்கு அவங்க ஒரு க்ளோஷர் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், ஆனா அவங்க கேட்கலன்னு சொன்னாங்க. அது வந்து அது அப்படியும் ஸ்ட்ராங்கா அது சொல்லல. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பயம் தெரியுமா?
நம்ம மேல இப்ப பழி வந்துடுச்சு. அந்த பழிக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு போயிரலாம். எக்ஸாக்ட்லி. அந்த அதுக்கு உண்டான வீடியோ விளக்கத்த அதான் அந்த அது வந்து நரேட்டிவ் அங்க அது செட் அது பண்ணி யாரோட அவங்களோட ப்ராப்ளம் அது? சுஜின், அது யாரோட ப்ராப்ளம் அது? அது அதாவது வந்து விஜேஸோட பாத்தீங்கன்னா, ப்ராப்ளமா? இல்ல ஹவுஸ்மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது, பார்றா நம்ம என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணி போட்டுருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி கிளாப்ஸும் வருது. சேதுபதி சார் வந்து சாண்ட்ரா கிட்டயும் அவ்ளோ ஹார்ஷா எதுவுமே கேட்கல. ஆனா கனி கிட்ட கேட்கறாங்க. சோ வாட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பண்ணது ஒரு வேலை. எல்லாமே ம என்ன சொல்றது? ஹியூமன்ஸ் தான் நம்மளுக்கு. ஐயா நீங்க இங்க பாருங்கயா, ஷோ ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுக்கு அடிபட்டுருச்சு, அடிபட்டு அது வந்து அத கலாச்சி தான் அவர் பேசுறாரு ஷோ ஆரம்பிக்கும் போது. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கலாச்சி தான் பேசுறாரு. இவ்ளோ நீங்க யோசிச்சு கேக்குறீங்கல்ல, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அதை நோட் பண்ணாம இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதத்தான் சொல்றோம் சுஜன். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். பட் எல்லா இடத்துலயும் ஹோஸ்ட் கேட்க மாட்டாரு அப்படின்றத உங்களுக்கு நாங்க புரிய வைக்க ட்ரை பண்றோம். இது வந்து கண்டஸ்டன்ட் ஷுட் பிளே தேர் கேம். லாஸ்டா யோசிச்சு வந்து கனி கேட்டாங்க தெரியுமா? சாண்ட்ரா ஒரு இதுல கேட்டாங்க பாருங்க, அது கேம். அது அப்படிதான் வந்து கேட்கணும். அது வந்து யோசிச்சு வந்து கேட்கறதுக்கு பதிலா அந்த இடத்துலயே விஜேஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் வந்து போய் சேர்ந்திருக்கும் அப்படின்றதுதான் சொல்ல வரோம். வேற எதுவும் இல்ல. கண்டஸ்டன்ஸ் பிளே பண்ணணும்ன்ற ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் எல்லாம். இல்லங்க. நான் அதுல அதுலயும் எந்த ஒரு இருக்கு. மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நான் என்னோட இது என்னன்னா, அவர் வந்து கனிய டார்கெட் பண்ண டைம்ல சாண்ட்ராவ வந்து அவ்ளோ கூலா, அதாவது சாண்ட்ரா சொல்றத மட்டும் அவரு வாங்கிக்கிட்டாரு. கனிய வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வச்சுட்டாரு. அவ்வளவுதான் என்னோட ஆமா. பாயிண்ட். ஏன்னா அந்த இடத்துல சபரி இருக்கிறான். அதனால கனிய டார்கெட் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான். அதான் அங்க. அப்ப அவரு கேட்பாரா இந்த கொஸ்டின்? அப்ப நீங்க வந்து நீங்க எல்லாருமே கனி சாரி பார்வதி, நீங்க 4 பேரும் சேர்ந்து அந்த சுபிக்ஷா அந்த கேப்டன் டாஸ்க்ல பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அத அவரு அட்ரஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பண்ணுனாருன்னா ஓகே. அப்ப பண்ணலன்னா அப்ப எனக்கு என்னன்னு புரியல. அது பண்ணலைன்னா அது இத வச்சு ப்ளே பண்ணணும். ஹவுஸ்மேட்ஸ் ப்ளே பண்ணணும். நாளைக்கு வந்து பண்றாரா பண்ணலையான்னு பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு நரேஷன் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. திருப்பி திருப்பி அதையே செட் பண்றாங்க. அப்ப அதை எப்படி பிரேக் பண்ணணும்ன்ற மாதிரி சபரியும் கனியும் யோசிக்கணும். அப்படி யோசிச்சு விளையாடினாதான் நம்மளுக்கும் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து மக்களுக்கும் போய் சேரும். நீங்க வந்து இது ஏன் கேட்க மாட்டேன் நம்ம திருப்பி திருப்பி விஜேஸோ சேனலையோ நம்ம இது பண்ணிட்டு இருந்தா அப்ப கண்டஸ்ட் அவங்க எல்லாமே ஃபீட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த கேம் டாஸ்க்ல வந்து பிக் பாஸே வந்து விளையாடுறாரு. இதுக்கு மேல கண்டஸ்டன்ஸ் என்ன புரிய வைக்கணும்ன்றது எனக்கு தெரியல. நான் அதத்தான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட வேணா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன் இந்த சைட் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ட்டு. அது எப்பவுமே நடக்கிறது தான். பிகாஸ் தே வாண்ட் கனி டு பிளே தட். அது வந்து கனி எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா சுஜின்? ஓகே. ஃபைன். தேங்க்யூ சுஜின். ரொம்ப நேரமா இந்த டிஸ்கஷன் போயிடுச்சு. நம்ம டக்குன்னு முடிப்போம். தேவேந்திரன், பிரவீன், ரெப்போ. பிரவீன் உங்களுக்கு டைம் கொடுப்போம். பிரவீன் கண்டிப்பா. தேவேந்திரனுக்கு அப்புறமா பிரவீன் அண்ட் தென் நீங்க ரெப்போ. நானும் இருக்குங்க. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி என் பேரை மறந்துடாதீங்க சக்தி. ரேணு. ஓகே ஹரி. ரேணு, நம்ம ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அதிகமா இருக்குதுல்ல, கொஞ்சம் ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம அதுக்கப்புறம் தானே பேசுவோம். ரொட்டேட் பண்ணிடலாமா? அதான் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆட்கள் தான். சாந்தினி ஓகேவாடா? ஓகே. அப்ப எனக்கு சிம்பிளா இல்ல ஒரே நிமிஷம் சிம்பிள் ஒரு கொஸ்டின் தான். நான் அப்புறமேட்டு வந்து கேட்கறேன். நான் லிசனர் போறேன். புது ஸ்பீக்கர்ஸ் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். நான் வரேன். எப்படி 3 மணி வரைக்கும் ஓடும்ல, நான் லிசனர்ல இருக்கேன். ஓகே அலன்? ஓகே 6 மணி சக்தி? வரைக்கும். ஓகே. உங்களுக்கு எனக்கு இங்க 4 மணிக்கு தூங்க போறேன் பாரு, அதுக்குள்ள நான் வந்து புடிச்சிடுறேன். நான் அப்படியே போறேன். அடிச்சு கொன்றுவையா, ஃபில்லர் போட்டே சாவடிக்கிறீங்க. சரி கீழே இருக்கிறேன். வேற ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே. வணக்கம். அதாவது சேனல் எப்படி கொண்டு போச்சுன்னு நான் யோசிக்கிறேன்னா, என்னோட பார்வை என்னன்னா, அந்த அடிபட்டது கேம்ல அடிபட்டது அப்படி அதை முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து 2வது இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ஃபெல்லோ கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே ஒரு கில் ட்ரிப்புக்குள்ள தள்ளிடுது. நீ இந்த மாதிரி நடக்கும்போது நீ கேட்கலங்கிற ஒரு கில் ட்ரிப்புக்குள்ள தள்ளிட வேண்டியது. அதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஆனா அந்த இடத்துல பேச வேண்டிய சபரியே, சார் போட சொன்ன அவங்க போடல, எல்லாரும் சொன்னாங்க அவங்க கேட்கல அப்படின்னு சபரி சொல்லியிருக்கணும், அல்லது அமித் சொல்லியிருக்கணும், அல்லது ஹவுஸ்மேட்ஸ்ல யாராவது சொல்லியிருக்கணும். சொல்லி இருந்தால் அப்படியே அங்க திரும்பி இருக்கும். இவங்க பாலை திருப்பி விடாம அப்பயும் வந்து நல்ல சென்னு எத்தனை நாளைக்கு நம்ம போட போறோங்கிறது எனக்கு தெரியல.
அது போக வந்து அவங்க பேர்ட் வேர்ட்ஸ் பேசுனாங்கிறத ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அவங்க தள்ளியே விடட்டுங்க. பேட் வேர்ட்ஸ் நம்ம இவங்க பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலை, ரைட்டு. அவங்க இதுன்னே வச்சுக்குவோம், அவங்க வந்து நீங்க ரூல் படி வந்து அவங்க கிராஸ் பண்ணி வரக்கூடாது, போய் பாட்டில தான் எடுக்கக்கூடாதுன்னா பாட்டில் எடுக்கத்தானே பார்வதி வந்தாங்க. அப்பதானே அந்த சண்டையே நடந்துச்சு. அது டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம்னால அந்த 2 நிமிஷம் 30 செகண்ட் வரைக்கும் அங்க ஒரு போராட்டம் நடந்துச்சு. அவங்க பாட்டில் எடுக்க தான் வந்தாங்க. அப்பதானே டிஃபெண்டிங் நடந்துச்சு. அப்ப டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிறது அவங்க சொல்லு, இந்த ஜட்ஜஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லி இந்த கேமை வந்து முடிக்கலையே. இது என்ன, இது எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் தான் சொல்லணும். ஆலன் சொல்றது கரெக்ட் தான், ஹவுஸ்மேட்ஸ் தான் சொல்லணும். இந்த இடத்துல சீசன் 8லன்னா இந்நேரம் ஒரு பெரிய இதே நடந்திருக்குமே. எல்லாத்தையும் இந்த அவங்க செய்ய தவறியதை கூட வந்து பேச்சால கவர் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. இங்க ஹவுஸ்மேட்ஸை பொறுத்தவரை விஜேஎஸ் பார்த்தோன்னு ஒரு பயம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏற்கனவே அவன் கில் ட்ரிப்ல வச்சிருக்காங்க. அந்த கில் ட்ரிப்புக்கு மேல கில் ட்ரிப்பா இன்னொரு விஷயத்த மண்டையில ஏத்தி விட்டுருக்காப்புல பிரஜன். இல்ல அவன் இப்படி வச்சு எரிஞ்சான், அப்படி வச்சு எரிஞ்சான், இவங்கள காயப்படுத்தினாப்புல திவ்யாவன்னு சொல்லி. ஆக அந்த கில் ட்ரிப்புக்குள்ள நம்ம போய் விழவே கூடாது. நான் செஞ்சது சரின்னு சொல்லியிருக்கணும். ஹவுஸ்மேட்ஸுக்கு தாங்க இதுல இருக்கு, விஜேஎஸ்க்குலாம் இதுல கிடையாது. விஜேஎஸ் இன்னைக்கு கரெக்டா தான் கொண்டு போனாரு, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. லைவ் ஷோ இன்னைக்கு ஃபயரா இருந்தது, எல்லாமே கரெக்டா தாங்க இருந்தது, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தேங்க்யூ. என்னை லிசனர்ல போட்டுருங்க ஜி. தேங்க்யூ. அடிக்கடி வந்து பேசுங்க தேவேந்திரன். தேவேந்திரன், ஐ எம் ரெடி சார், ஆல்வேஸ் ரெடி. தேங்க்யூ தேவேந்திரன். பிரவீன் அண்ட் தென் ரெப்போ. யா ஹாய் கைஸ். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து மிகவும் மன திருப்தியை எடுத்த உடனே வந்து ஹூ அண்ட் ஆல் ஷுட் பி புட் இன் தேர் பிளேசஸ் மாதிரி கரெக்டாக இட் வெண்ட். அதுவும் த வே விஜய் சேதுபதி செட் தட் யூனோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ இதுன்னு வந்து ஐ மீன் எனக்கு 1 செகண்ட். பாரு வந்து எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் இதுதான் வந்து ட்ரை பண்ணுறீங்க, யூஆர் ட்ரைங் டு ப்ளே தட் ப்ரொஜெக்ஷன் கேம், ரெஜிஸ்டரிங் கேம்னு வந்து ஓப்பனாக இது வரைக்கும் இதை வந்து முன்னாடியே இதை வந்து கால் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் நைஸ். பட் எஸ், நெவர் டூ லேட்ங்கிற மாதிரி வாட் ஹீ டிட் வாஸ் ரைட். பட் எனக்கு வந்து பர்சனலி ஐ ஃபெல்ட் லைக் எதுக்கு சபரி விஷயத்தை இவ்வளோ ப்ரொலாங் பண்ணி தட் வாஸ் ஃபில் வித் தி ஹோல் எபிசோட் எதுக்குன்னு தான் எனக்கு வந்து புரியல. அண்ட் ஆல்சோ அகெயின் திருப்பி